ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சமையலில் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். டிஃபன் பாக்ஸுக்கு பாருங்கள், தக்காளி தொக்கு வச்சுட்டு கருணக்கிழங்கு வறுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருணக்கிழங்கை நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையாக இருக்கும், அதே நேரத்தில் வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வேளை யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்றது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் நான் சாதம் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த சாதத்தை ஃபஸ்ட்டு வடித்து விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா அடுப்பில் ஃப்ரீ ஆகும். பக்கத்து அடுப்பில் நான் டீ வச்சுருக்கேன். ஸோ சாதம் வெந்துடுச்சு, சாதத்தை அடித்து விட்டுடலாம். ஸோ காலைல டைம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஸ்கூல் டைமு, காலேஜ் டைமு எல்லாம் பரபரப்பாக இருக்கும். ஸோ அந்த இதில் ஒரே குழப்பமாக இருக்கும், என்ன குழம்பு வைக்கிறது, என்ன செய்கிறதுன்றது. ஸோ இது மாதிரி ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு 2 பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை நிறையவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு நான் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த பூண்டு வதங்கட்டும். லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. ஒரு 80% வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா 2-3 பல்ஸ் விட்டுட்டு, ஒரு 4 தக்காளியாக சின்னதாக கட் பண்ணி ஒரு 4-5 பல்ஸ் விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை அப்படியே முழுசாக நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அது தக்காளி தொக்கில் அப்படியே முழுசாக இருக்கும். பசங்க எடுத்து தனியாக வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு இந்த தக்காளி கூடவே போட்டுட்டு, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி தான் நான் சேர்க்குறேன். ஸோ ரொம்பவும் காரமாக போட்டுட்டோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ மிளகாய் பொடி போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விடலாம். நல்லா அந்த மசாலா வாசனை, இந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் எல்லாத்துலேயுமே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை வாசனை வரவே வராது, தக்காளி அந்த ஸ்மெல்லே இருக்காது நம்மளுக்கு. ஸோ இப்போது கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஒரு கலரிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் தக்காளி தொக்கு வச்சுட்டு கருணக்கிழங்கு தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி இதுதான் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸாக நான் கொடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு. ஸோ இது கூடவே தயிரும் வச்சுருக்கேன். தயிர் தாளிச்சிட்டு அதை நம்ம வேணும்னா தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களுடைய லஞ்ச் மெனுவாக இருக்குது. ஸோ இப்போது கருணக்கிழங்கு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். கருணக்கிழங்கு நான் இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிடும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சிப்ஸு மாதிரி இருக்குன்றதுனால. ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் இதிலே புழிஞ்சு விட்டுக்கிறேன்.
ஸோ இந்த உப்பும் எலுமிச்சம்பழமும் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இதை நான் வந்து அப்படியே வந்து ஊற வச்சு மூடி போட்டு ஊற வச்சு வச்சுருவேன். அது சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டோ இல்லை கையால் பிசைஞ்சோ நீங்கள் அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருங்க ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இதை. ஸோ இப்போது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அது நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை தாளிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா லைட்டாக பொரியிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதே அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த உளுந்து கடலைப்பருப்பும் வந்து அந்த சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய் கூட சாப்பிடும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் இந்த உளுத்தம்பருப்பு நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பொரியிற ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த காய் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். லெமனு, உப்பு, எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்து நான் அதை பெசரி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கிட்ட வச்சுருந்தேன். ஸோ இதை அப்படியே நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறோம். நல்லா கலரி கொடுக்கலாம். ஸோ இப்போது இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறது பார்த்து சேர்த்துங்க. ரொம்பவும் சேர்த்துட்டிங்கன்னா காய் வந்து புளிப்பாயிடும். அதனால் எவ்வளோ காய் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஸோ இப்போ இதை மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 50% இது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த கிழங்கு செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொன்னது உண்மைன்னு எந்தளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து தயிர் சாதத்துக்கு அதே மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் இந்த டிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வெந்துடுச்சு. நான் நகத்துலேயே கட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மிளகாய் பொடி போட்டு லைட்டாக கலரி விடுங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் மிளகாத்தூள் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்னொரு 1/2 ஸ்பூனு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகாய் பொடி நல்ல தேவையான அளவு நான் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேமில் தான் இதை வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காயை வந்து இந்த கருணக்கிழங்கை நான் கிறிஸ்பியாக ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு அடுப்பை ரொம்பவே ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சிப்ஸு மாதிரி வரும். இது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்ந்து இந்த காய் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போது இந்த காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சுவையான ஒரு தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டோன்னா சாதத்தோட கலரி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இந்த காய் சொல்லவே வேணாம், எல்லா டிஷ்ஷுக்குமே ஆப்டான ஒரு காய் தான் இது. ஸோ இந்த கருணக்கிழங்கு ஃப்ரையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.